கிரெடிட் கார்டு கடன்களுக்கு வங்கிகள் ஆண்டுக்கு 30% மேல் வட்டி விதிக்கக்கூடாது என்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் நீக்கியிருப்பதால் கிரெடிட் கார்டு பயனாளர்கள் இனி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். கிரெடிட் கார்டு பில்லை குறித்த நேரத்துக்குள் முழுவதும் கட்டத் தவறியவர்கள் அல்லது மினிமம் பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய குறைந்தபட்ச நிலுவைத் தொகையை மட்டும் கட்டியவர்களிடம் இருந்து ஆண்டுக்கு 30% மேல் வட்டி வசூலிப்பது நியாயமற்றது. அப்படி செய்யக்கூடாது என்று கடந்த 2008ஆம் ஆண்டு தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் தீர்ப்பு வழங்கியது. இதன் மூலம் கிரெடிட் கார்டு கடன்களுக்கு வங்கிகள் ஆண்டுக்கு 30% மேல் வட்டி விதிக்க கூடாது என்ற உத்தரவு பின்பற்றப்பட்டு வந்தது. தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வங்கி நிறுவனங்கள் வழக்கு தொடர்ந்தன. வட்டி விகிதம் தொடர்பான நடைமுறைகளை இந்திய ரிசர்வ் வங்கிதான் பிற வங்கிகளுக்கு ஆணையிட முடியும். இதனை குறைதீர்ப்பு ஆணையம் சொல்வது முறையல்ல. அத்துடன் சரியாக கிரெடிட் கார்டு பில்லை கட்டாத வாடிக்கையாளர்களுக்கு வட்டி இல்லாமல் பில்லை கட்ட 45 நாட்கள் கால அவகாசம் தரப்படுகிறது. இதையெல்லாம் தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. எனவே அந்த உத்தரவை நீக்க வேண்டும் என்று அந்த வழக்கில் வங்கிகள் தரப்பு முறையிட்டன. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் வழங்கிய தீர்ப்புதான் இப்போது கடன் அட்டைதாரர்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. அதன்படி வங்கிகள் இனி தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தின் தீர்ப்பை பின்பற்ற வேண்டியதில்லை. வங்கிகள் தங்களது நடைமுறைக்கு ஏற்ப கிரெடிட் கார்டு பில் தொகையை சரியாக கட்ட தவறியவர்களிடம் இருந்து வட்டி வசூலிக்கலாம். அதாவது ஆண்டுக்கு 30% மேல் வட்டி விதிக்க கூடாது என்ற கட்டுப்பாடு இப்போது முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு கிரெடிட் கார்டு நிலுவைத் தொகைக்கான 30% வட்டி உச்சவரம்பை வங்கிகள் மீறுவதை அனுமதிக்கிறது. இதனால் பொதுமக்கள் அதிக கட்டணங்களுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் அவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அதிக சுமை, அதிக வட்டி விகிதம் எனும் தீய சுழற்சியில் இருந்து கிரெடிட் கார்டுதாரர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள செலவு பழக்கம் மற்றும் திருப்பி செலுத்தும் திறன் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. நிர்வாக செலவு, கடனை திரும்ப பெறுவதில் உள்ள ஆபத்து, கிரெடிட் கார்டின் பாதுகாப்பற்ற தன்மை ஆகியவை காரணமாக வங்கிகள் ஆண்டுக்கு 30%க்கும் அதிகமான வட்டியை வசூலிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. கிரெடிட் கார்டுகளை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்துவதற்கான உத்திகளை உருவாக்குதல், வட்டி விகிதங்கள் தொடர்பான விதிமுறைகளை புரிந்து கொள்ளுதல், அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்ப்பது ஆகிய உத்திகளை கிரெடிட் கார்டு பயனாளர்கள் கைக்கொள்வது முக்கியம் என்று நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். நம்மில் பலரும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துகிறோம். இதில் பலரும் மினிமம் பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய குறைந்தபட்ச நிலுவைத் தொகையை மட்டும் செலுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். மினிமம் பேலன்ஸ் என்பது ஒரு கடன் அட்டையில் உள்ள மொத்த நிலுவைத் தொகையில் 5% முதல் 10% வரையான தொகையாகும். மிகவும் நிதி நெருக்கடியான சமயங்களில் குறைந்தபட்ச தவணை தொகை மிக பெரும் நிம்மதியை அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் மினிமம் பேலன்ஸ் மட்டும் செலுத்துவோருக்கு இனி அபராத தொகையுடன் காலம் தாழ்ந்து செலுத்துவதற்கான வட்டி விகிதம் என்பது வங்கிகளுக்கு ஏற்ப கடுமையாக அதிகரிக்க கூடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதேபோல் குறைந்தபட்ச தொகையை செலுத்துவது தொடர்ந்தால் அது நம் கிரெடிட் ஸ்கோரை பாதிக்கும். அவ்வாறு சிபில் ஸ்கோர் குறையும் பட்சத்தில் கடன் வழங்குவதில் பாதக அம்சங்கள் அதிகம் உள்ளவர்கள் பட்டியலில் சேர்க்கப்படும் நிலைக்கு தள்ளப்படும் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும். அதேபோல் நம்மால் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரெடிட் கார்டுகளை கையாள முடியும் என்றால் மட்டும் அப்படி வைத்துக் கொள்ளலாம். இருந்தாலும் 3க்கு மேல் கிரெடிட் கார்டுகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். ஒரே கார்டில் மொத்த தொகையையும் செலவழிப்பதை விட இதர கார்டுகளை பயன்படுத்தலாம். ஆனால் ஒவ்வொரு கார்டிலும் அதிகபட்சம் 50% வரம்புக்கு மேல் பயன்படுத்த வேண்டாம். நமக்கு நிதி சார்ந்த கட்டுப்பாடுகள் இருந்தால் கூடுதலாக ஒரு கிரெடிட் கார்டினை வாங்கலாம். அதிகம் செலவழிப்பவராகவோ சரியான சமயத்தில் தொகையை திருப்பி செலுத்தாதவராகவோ இருக்கும் பட்சத்தில் கூடுதல் கார்டு வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அதேபோல் நமது கிரெடிட் கார்டு பில்களை குறிப்பிட்ட, அதாவது 45 நாட்கள் கால அவகாசத்துக்குள் திருப்பி செலுத்துவதை மிகவும் கவனமாக பின்பற்ற வேண்டும். அது இயலாத பட்சத்தில் மினிமம் பேலன்ஸ் மட்டும் செலுத்தினால் அது இதுவரை பின்பற்றப்பட்டு வந்த 30% வட்டி என்பதை தாண்டி அதிகபட்ச வட்டி செலுத்த வேண்டிய அபாயத்துக்கு ஆளாக நேரிடும் என்பதை கருத்தில் கொண்டு இனி எச்சரிக்கையுடன் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்த வேண்டும் என்பது நிபுணர்களின் அறிவுரையாக இருக்கிறது.